ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம 2-3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அதாவது தமிழகத்தை முழுவதுமாக ஆட்டையை போடுவதற்கு ஒரு நீண்ட கால திட்டத்தின் வாயிலாக இவர்கள் பல வேலைகளை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வரக்கிற 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்காக தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள். இது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் என்னென்ன திருட்டு வேலை பார்த்துருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளை கவுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்? அண்ணாமலைக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா? நாகேந்திரன் கோட்டு போட்டுருவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவர்கள் பாணியே வேறு, அவர்களுடைய திருட்டு திட்டங்களே வேறு. 3-4 வருடங்களுக்கு முன்பு ஒத்த ஓட்டு பாஜகன்னு இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 7% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 81 சட்டப்பேரவை தொகுதியில் 2ஆம் இடம் வந்திருக்கு. எத்தனாவது இடம்? 2வது இடம். கடைசி இடம் டெபாசிட் போனதெல்லாம் கிடையாது. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது பாஜக. நம்புவீங்களா? நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்துருப்பீங்க. எம்பி எலெக்ஷனில் 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து டிஎம்கே ஜெயிச்சிச்சு, அதோடு போயிருப்பீங்க. நம்ம அப்படி தான் பார்ப்போம். ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, ரைட், ஓகேன்னு. ஆனால் இதில் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி பீகார்லேயும் மகாராஷ்டிராலையும் இந்த ஓட்டு சீட்டிங் பண்ணி கர்நாடகாலையும், அதாவது இவர்கள் மொத்தமே ஒரு 90 இடங்கள் கூட வந்திருக்க மாட்டாங்கன்றாங்க. இப்போ டேட்டாஸ் பொறுத்தளவு பார்த்தா, புரியுதுங்களா? ஒரு 85 இடங்கள் நாடு முழுவதும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போலிங் ஸ்டேஷனில் ஓட்டுப்பதிவு இப்போ 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், 1 மணி நேரத்தில் 8 மணிக்குள்ளே கோடிக்கணக்கான வாக்குகள் பதிவாயிருக்கின்றாங்க. இது ஒரு 85 தொகுதியில் இந்த மாதிரியான வாக்குப்பதிவு அதீதமாக இருந்திருக்கு. 9 மணிக்கு ஆரம்பிக்கிறான் வாக்குப்பதிவு அப்படின்னா 10 மணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 15% 20% வாக்குகள் பதிவாயிருக்கு. அபரீதமாக கோடிக்கணக்கான வாக்குகள் எப்படி 1 மணி நேரத்தில் பதிவாகும்? அதே மாதிரி மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறப்ப கோடிக்கணக்கான வாக்குகள் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 20% மேலே அந்த 1 மணி நேரத்தில் மட்டும் வாக்கு போடுவதற்காக மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே சீட்டிங் தான். இந்த 85 தொகுதிகள் இவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா 81 இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கு, முழுவதுமாக ஜெயிச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ திட்டம் போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை மார்க் பண்ணி இந்த தொகுதியிலலாம் இப்படி தான் பண்ணி இப்படி தான் ஜெயிக்கணுன்றது இவர்களோட திட்டம் நாடு முழுவதும் பண்ணியிருக்கான்றது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலும் அதை செய்திருக்கிறார்கள். நம்ம அசால்ட்டாக இருந்திருக்கோம். சொல்கிறதுனா அரசியல் தெரிஞ்சவர்களும் பார்வையாளர்களுக்கு இது தெரியும், சீட்டிங் பண்ண போகிறாங்க, அதுக்கு முதல்ல கொண்டு உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில் இவர்கள் வெற்றி பெறுவது இவர்கள் நோக்கம் கிடையாது. அதிமுக பின்னாடி தள்ளிவிட்டு 2வது இடம் ஜெயிப்பது இவர்கள் நோக்கமே கிடையாது. 2வது இடம் பண்ணோடனே இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் இதை தூக்கி போடுவாங்க. என்னது, பாரதிய ஜனதா கட்சி 50 இடத்துல ஜெயிச்சிச்சான்னு நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்கல்ல. எப்படி அது ஒத்த ஓட்டு பாஜக வந்து ஜெயிச்சிச்சுன்னா உடனே அவன் எடுத்து போடுவான் டாட்டாவை. என்ன போடுவான்னா, போன எம்பி எலெக்ஷனில் பாரு, அப்பயே நாங்கள் 2வது இடம் பாரு, அதை பார்த்துட்டு சொல்லு. அன்றைக்கி மட்டும் யாருமே ஒன்றுமே சொல்லலை. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. போன எம்பி தேர்தலே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 81 இடங்களில் 2வது இடத்துல இருக்கோம். சென்னையில் மட்டும் 18 சட்டமன்ற தொகுதிகள், சென்னை சரௌண்டிங்கில் இருக்க 18 சட்டமன்ற தொகுதிகளில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம் வந்திருக்கு. நம்புவீங்களா? வந்திருக்குங்க. இதில் எம்பி தேர்தலில் சட்டமன்ற வாரியாக பிரித்து பார்த்தீங்கன்னா 18 சட்டமன்ற தொகுதியில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கு. அதிர்ச்சியாக இல்லை உங்களுக்கு? இப்படி தான் அவருடைய டார்கெட் என்னென்னா, முதல்ல அதிமுக காலி பண்ணணும், அடுத்து திமுக காலி பண்ணி ஆட்டையை போட்டுட்டு கடைசியில் எல்லா கட்சியும் உடச்சி சின்ன பின்னம் ஆக்கி விட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு, ஒரு காலத்தில் இவர்கள் தொடர்ந்தார்கள் என்றால் குஜராத்துக்கார ஒரு எம்எல்ஏ இங்கே சிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு டைம்ஸ் அப்படின்ற சேனலில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இவர்கள் நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் என்ன உருட்டுவாங்கன்னா, ஒரே தேசம் ஒரே நாடு, நீங்கள் வேலைக்கு போல பேங்க் மேனேஜராக தமிழில் பாம்பேயில் இல்லை, டெல்லியில் இல்லை. அதே மாதிரி தான் முதலமைச்சர் இந்த நாட்டை வளர்ப்பதற்கு ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அங்கே எம்எல்ஏ வேணான்னா இங்கே எம்எல்ஏ வேணான்னா, அவர் எம்எல்ஏ ஆயிருக்காருல்ல, அவரை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆக்குறோன்றாங்க. பசில் மோடி இல்லை கிசில் மோடின்னு யாராவது ஒருத்தர் நமக்கு முதலமைச்சராக இருப்பாங்க இன்னொரு 15 வருஷத்தில். அதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக நான் ஜோக்கு சொல்கிறேன்னா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த செஞ்சுருக்காங்க. இப்போ எம்பி எலெக்ஷனில் டோட்டலாக ஆட்டையை போட்டிருக்காங்க. ஜெயிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி 2ஆம் இடம் வரும் அளவுக்கு ஓட்டு பெட்டியை மாற்றியும் ஆளை மாற்றியும் கள்ள ஓட்டுகள்னால் நீங்கள் போய் ஃபிசிக்கலாக போட முடியாது.
காலையிலே ஃபீட் பண்ணி கொண்டாந்து வச்சுருவான் பெட்டியை. 15% ஆயிடுச்சு, இந்த 10 மணிக்குள்ளே 15%ன்னு அறிவிச்சிருவான் எலெக்ஷன் கமிஷனில். ஆனால் 3% தான் ஆயிருக்கு, 15% அறிவிச்சிடும். மீதி 13% இவங்க ஓட்டு போட்டு அடித்து ஏற்றுனா என்ன ஆகும்? ஏடிஎம்கேக்கு மேலே வந்துடும். அப்புறம் அதை காரணம் காமிச்சு கோர்ட்டுக்கு நாளைக்கு போனால் கூட நாங்கள் அப்படிலாம் சீட்டிங் பண்ணலைங்க, படிப்படியாக வளர்ந்துருக்கோங்க, ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொன்னாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயே நாங்கள் 4% வாங்கினோங்க, அடுத்த எலெக்ஷனில் 7% வாங்கினோங்க, இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கோம் கூட்டணியில் அதிமுகவோட சேர்ந்து. இதுதான் அவர்களுடைய திட்டம். ஸோ இதெல்லாம் கேட்டால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த சீட்டிங்கும் இவர்கள் போட்ட திட்டங்களையும். இப்போ என்னென்னா, அமித்ஷா 60 இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 81 இடங்களில் 2ஆம் இடம் வந்திருக்காங்க. 81 இடங்களில் 2ஆம் இடமாக பதிவு செய்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஎம்கே, 2வது பிஜேபி, 3வது தான் ஏடிஎம்கே அப்படின்ற நிலை இருக்கா. இப்போ இதில் 60 இடத்த செலக்ட் பண்ணி நம்ம இந்த முறை சட்டப்பேரவையில் ஜெயிச்சே ஆகணுன்றது தான் டார்கெட். ஜெயிப்பாங்க. இப்படியே இந்த திருட்டு ஓட்டு திட்டத்தையும் இதையும் பார்த்து உச்சநீதிமன்றத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கலை. எலெக்ஷன் கமிஷன், இதே எலெக்ஷன் கமிஷன் இருந்தால் 40லேருந்து 60 இடங்கள், 50 இடங்களை இவர்கள் ஜெயித்து விடுவார். ஜெயித்து விட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு 50 இடத்துல வருதுன்னு வைங்களேன், சேர்த்து போட்டு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி மிரட்டி, இடி வச்சு மிரட்டி ஆட்சி அமைத்து விடுவார்கள். துணை முதல்வர் நான் இருந்துக்கிறேன், முதலமைச்சர் ஐடிஎம்கேக்காரர் இருக்கட்டும், கடைசி வரை அதையும் சொல்ல மாட்டாங்க. பிஜேபிக்கார முதலமைச்சர் ஏடிஎம்கேல துணை முதலமைச்சர்னு சொல்லி வரப்போதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு திட்டத்தை போட்டு தான் இவர்கள் இந்த 10 வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்பி எலெக்ஷனில் அழகாக பண்ணியிருக்காங்க. அதற்கான தரவுகள் இப்போ ஆதாரத்தோடு வந்திருக்கு. எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. வாக்கு மிஷின் நம்ம மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் 10% தான் பண்ண முடியும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் 1 மணி நேரத்துலேயும் கடைசி 1 மணி நேரத்துலையும் அவுட்புட்டே வேறு மாதிரி வருது. 60% ஓட்டு பதிவாயிருந்துச்சுன்னா 85 வருது. அப்போ அந்த 25% பாரதிய ஜனதா கட்சி ஓட்டாக காமிக்கிறான். ஸோ இப்படி காமிச்சு வர சட்டத்தில் 80 இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். 60 இடங்களை பிடிப்பதற்கு 60 இடங்கள் அதிமுக கூட்டணியில் வாங்கி நிற்க போகிறான். அதில் 50 இடத்துலேருந்து 40 இடம் சீட்டிங் பண்ணி பெட்டியை மாதிரி இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை காமிச்சு போலி வாக்காளர்களை வைத்து அவர்கள் நேராக வரமாட்டான். வாக்காளர் இவரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கான்னு காமிப்பானே தவிர அந்த ஓட்டு வேறு விதமாக எலக்ட்ரானிக்கலி அங்கே போலிங் ஆக போகுது. இதுதான் அவரோட திட்டமாக இருக்கிறது. அதிபயங்கரமான திட்டத்தோட களம் இறங்கியிருக்காங்க. இப்போ பீகார் விவகாரம் சூடு பிடித்திருக்கிறதுனால இவர்களுக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்திருக்கு. இது எப்படி அப்படி இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனை வச்சு ராகுலை மிரட்டுறாங்க, எதிர்க்கட்சியில் மிரட்டுறாங்க. ஏன்னா எல்லோரையும் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படி வெல்வது என்பது ரொம்ப கடினமான காரியமாக இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவர்கள் எப்படி வெளியேற்றுவது என்றே விழி விதுங்கி போயிருக்கிறது எதிர்க்கட்சிகள். ஆக்சுவலாக அந்த 81 இடம் காங்கிரஸுக்கு வந்துச்சுன்னா காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த 81 இடம் வரல அப்படின்னா இவர்கள் 140 இடங்கள் தான் வந்திருப்பாங்க. 140லேருந்து 150 இடங்கள் தான் பாஜக ஒரிஜினலாக வந்திருக்கு. ஏன்னா மோடியே தோற்றுட்டான்றாங்க. மோடியே தோல்வியை தழுவி விட்டார், அதை நிறுத்தி வச்சு வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள் என்று தரவுகள் சொல்லுது. மோடி தோத்துட்டார். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் அப்போ அறிவிக்காமல் வச்சுருந்தாங்க பாருங்க. மோடி தோற்கடிக்கப்பட்டு விட்டார், ஆனால் வெற்றி பெற்றுட்டாருன்னு வந்திருக்காரு. அதுதான் தலை தெறிக்க அங்கேருந்து ராமர் கோயிலேருந்து ஓடி இப்போ ஒரிசாவை போட்டு பூரி ஜெகநாதர் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு தர்றாரு. ஏன்னா ராமரை நம்பி அந்த பகுதியில் இன்னும் நம்ம தோல்வி அடைஞ்சு நம்மளாக தான் தப்பிச்சிருக்கோம், இந்த இறைவன் காப்பாற்றலை, அதனால் அந்த ராமனே நமக்கு வேண்டான்னு இவர் போயிட்டார் ஒரிசாக்கு. ஸோ இது எல்லாம் இவ்வளோ உள்குத்துக்கள் நடந்திருக்கு. நாடு முழுவதும் ஒரு ஆட்டையை போட்டிருக்காங்க. டோட்டலாக அரசியலையே ஆட்டையை போட்டிருக்காங்க, தேர்தலே ஆட்டையை போட்டிருக்காங்க, தேர்தல் கமிஷனரே ஆட்டையை போட்டிருக்காங்க, தேர்தல் கமிஷனே ஆட்டையை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போன்னு சொல்லி ஒரு சொல்லி கொண்டிருப்பது. ஆனால் ஆட்சி அமைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலை தான் போயிட்டுருக்கு. இதற்காக தான் திமுக எம்பிகள் போய் டெல்லியில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவில் போகுது அப்படின்றது தெரியல. சட்டப்படி தேர்தல் நடந்தால் தானே திமுக ஜெயிக்குது, அது ஜெயிக்குது, இது ஜெயிக்குதுன்னு சொல்லுவேன். நாங்கள் தான்டா ஜெயிக்கிறோம், இதான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தனை சீட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷனில் இறங்குறது. இதான் போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.